நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு क्वेश्चन டவுட் கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையில தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. 8, 7 1/4, 6 1/2, 5 3/4, and so on என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட கூடுதல் காண்க அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி, எந்த ஆப்ஷன்ங்கிறத மென்ஷன் பண்ணல. ரைட், இப்போ கூட்டுத்தொடர்ல கூடுதல் கண்டுபிடிக்கிற ரெண்டு மெத்தட், அதாவது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்திருந்தா ஒரு ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுக்காம இருந்தா ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்ப அந்த ரெண்டாவது கேட்டே தான் பார்க்கணும். கடைசி உறுப்பு கொடுக்காம அதோட கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா Sn = n/2 × 2a + n - 1 × d. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினான ஃபார்முலா. நமக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு தேவையானது என்ன, ஏங்கிற டேர்ம் தேவை, என்கிற டேர்ம் தேவை, டி அப்படிங்கிற டேர்ம் தேவை. இது தெரிஞ்சு அப்படின்னா தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏங்கிற டேர்ம் என்ன, முதல் நம்பர் 8 எடுத்துக்கலாம். n வந்து என்ன, அவங்க முதல் 15 உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால n வேல்யூ 15. d ஓட வேல்யூ என்ன? சோ அப்ப இந்த மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அதை நம்ம வச்சோம்னாவே போதும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா d வேல்யூ கிடைச்சிடும். செகண்ட் டேர்ம் என்ன, 7 1/4 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 8. இப்போ இது ஒரு கலப்பு பின்னத்துல இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்போ 7 × 4 7 நாங்க 28 + 1 29/4 -8. இப்போ இந்த இதுல ஒரு பின்னமோ ஒரு நம்பர் வந்திருக்கு, இடையில பிளஸோ மைனஸோ வந்தா தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப எல்சிஎம் இங்க டிவைட் என்ன இருக்கோ அதான் எல்சிஎம் எடுத்துருவோம். 29 அப்படியே போட்டுருவோம். இப்போ மைனஸ் இந்த 4ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணு, 8 32. அப்ப d ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பாருங்க, பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் 32ல 29 வந்துச்சுன்னா பேலன்ஸ் 3 வரும். அப்போ 3/4. இதுதான் -3/4ங்கிறதா d ஓட வேல்யூ. அப்ப நமக்கு தேவையான ஃபார்முலாக்கு தேவையான எல்லா டேர்ம்ஸ்மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணுங்க. n வேல்யூ 15 15/2, அடுத்து 2 × a ஓட வேல்யூ 8 பிளஸ் n வேல்யூ 15 நமக்கு தெரியும், 15ல 1 போடுச்சு அப்படின்னா 14. அப்ப டைரக்டா நான் இங்க 14 நோட் பண்ணிடுறேன். இன்டு d ஓட வேல்யூ, d ஓட வேல்யூ என்ன மைனஸ்ல இருக்குல, அப்ப பிராக்கெட்ல நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். சோ இது அடுத்த ஸ்டெப் என்ன, 15/2 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இங்க 2 × 8 16ன்னு வரும். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த பிளஸ் சிம்பல் அப்படியே நான் நோட் பண்றேன். இப்போ இந்த -3ஓட 14 நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு முன்னாடி இங்க நம்ம 2ஆல அடிச்சு கொடுக்கலாமா, 2 4 7 2 14. அப்போ நம்ம 7ஐயும் -3 மட்டும் மல்டிபிள் பண்ணாவே போதும். அப்ப என்ன வரும், -21 மூவேரா 21/2. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் டேர்ம் இந்த பிளஸ் டேர்ம், இங்க மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மாறும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15/2. இனி அவ்வளவுதான், இனி நம்ம சிம்பிளை பண்றதா, மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸ் வரும், -21/2. அப்ப இங்கே நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ 15/2 நான் எடுத்துறேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 16 மைனஸ் சாரி இங்க வந்து எல்சிஎம் 2ன்னு எடுப்போம். அப்ப 2ஓட மல்டிபிள் பண்ணிருமா, என்ன வரும், 32ன்னு வரும். 32 - 21ங்கிறது. ஓகே, சோ இதுக்கு அப்புறம் நான் இங்க மேல நோட் பண்றேன். 15/2 32ல 21 போன்ஸ் அப்படின்னா இப்போ பிராக்கெட்ல தான் நம்ம நோட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. 11/2 தான் வரும். ஓகே, சோ 32ல 21 போன்ஸ்னா பேலன்ஸ் 11/2. இப்போ நம்ம இது எல்லாமே மல்டிபிள் டேர்ம் தான். அப்ப மேல இருக்கதே மல்டிபிள் பண்ணிர வேண்டியதான், கீழ இருக்கதே நம்ம மல்டிபிள் பண்ணிர வேண்டியதான். சோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 15 × 11 165, 2 × 2 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை ஆப்ஷன்ல இதனையும் வந்து கலப்பு வினத்துல போய் தான் ஆன்சர், இதனையும் வந்து இங்க எப்படி கலப்பு வினமா தானே வந்திருக்கு. அப்போ ஒருவேளை கலப்பு வினமா ஆப்ஷன்ல இருந்தது அப்படின்னா இதை நம்ம 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாள் 4, இங்க என்ன வரும், 4 அங்க 16, இங்க 5ல ஒரே ஒரு 4 இருக்கு. அப்ப 41. 5ல வந்துட்டு ஒரே ஒரு 4 இருந்துச்சு, மீதி 1 இருக்கும், 1/4. 41 1/4 அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ புரிஞ்சுங்களா? சோ இந்த क्वेश्चन இந்த கலப்பினம் இந்த மாதிரி கலந்து வந்திருக்கனால இந்த ஃபார்முலா நம்ம எப்பயும் போல யூஸ் பண்றோம். அதுக்கு தேவையான டேர்ம்ஸை நம்ம கரெக்டா எடுக்கணும், அதுதான் முக்கியமான வேலை. ஓகே, சோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பயும் போல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ல மோஸ்ட்லி இப்போ கலப்பினமா வந்ததுனால மோஸ்ட்லி கலப்பினத்திலே கூடுதல் இருக்கலாம். ஸோ அதனால இது அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே போல தான்
ஒருவேளை முழு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன்.